45 வருடங்களுக்கும் மேலாக ஏழை எளியோருக்கும், நோய்வாய்ப்பட்டோருக்கும், அனாதைகளுக்கும், இறக்கும் தருவாயில் இருப்பவருக்கும் அரும்பெரும் தொண்டுகள் செய்தவர் அன்னை தெரசா. அவரை மறந்துவிட்டோமா என்ற கேள்வியுடன் இன்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி அவரது பிறந்த நாளை முன்னிட்டு ஜெம் தொலைக்காட்சி இந்த சிறப்பு செய்தியை வெளியிடுகிறது. நீல நிற கோடுகள் போட்ட வெள்ளை நிற சேலை என்பதுதான் அன்னை தெரசாவின் அடையாளம். இது ஒரு பெண் துறவியின் அடையாளம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அன்பை விதைத்த ஒரு அன்னையின் மிக எளிமையான கைத்தறி நினைவு சின்னம். 750 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாய் உண்டு. ஆனால் உலகம் முழுக்க ஒரு தாய் உண்டு என்றால் அது அன்னை தெரசாவை தவிர வேறு யாரும் இல்லை. எந்தவித விமர்சனங்களுக்கும் ஆளாகாமல், வாழ்நாள் முழுவதும் போலித்தனம் எதுவும் இல்லாமல், அன்பும் பாசமும் தான் மனிதனின் வடிவம் என்ற தத்துவத்தை தாரக மந்திரமாக கொண்டு உலகம் முழுவதும் அன்பை விதைத்தவர் அன்னை தெரசா. 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அல்பேனியா நாட்டில் பிறந்தவர் அன்னை தெரசா. இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்ஜா. கோன்ஜா என்றால் ரோஜா அரும்பு என்று பொருள். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இவர் பிறந்த போதிலும் அவர் திருமுழுக்கு பெற்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதியையே தனது உண்மையான பிறந்த நாளாக கருதினார். அல்பேனியா நாட்டில் ஸ்கோடர் என்ற பகுதியில் வாழ்ந்து வந்த நிக்கல் மற்றும் டிரானா ஆகிய தம்பதியினரின் கடைசி குழந்தையாக பிறந்தவர். இவரது தந்தை நிக்கல் அல்பேனிய நாட்டு அரசியல்வாதி ஆவார். ஆக்னஸுக்கு 8 வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை இறந்து விட்டார். தாயாரின் கண்காணிப்பில் வளர்ந்த கோன்ஜா குழந்தை பருவத்திலேயே மறைப்பணியாளர்களாலும் அவரது சேவைகளாலும் ஈர்க்கப்பட்டு தனது 12வது வயதிலேயே துறவறம் மேற்கொள்ள முடிவு செய்தார். தனது 18வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் லொரேட்டா சகோதரிகள் நடத்தி வந்த சபையில் மறைப்பணியாளராக தன்னை இணைத்து கொண்டார். இதன் பிறகு தனது வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையிலும் தனது தாயையும் அல்லது உடன் பிறந்த சகோதரியையும் அவர் மீண்டும் பார்க்கவே இல்லை. ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்காக அயர்லாந்தில் உள்ள பலோரெட்டா தனியார் மடத்திற்கு சென்ற ஆக்னஸ் 1929ஆம் ஆண்டு இந்தியா வந்தடைந்து இமயமலை அருகே உள்ள டார்ஜிலிங்கில் தனது துறவற பயிற்சியை ஆரம்பித்தார். 1948ஆம் ஆண்டில் கன்னியர் மடத்தை விட்டு வெளியேறி ஏழைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டே அவர்களுக்கு உதவ வேண்டும், அதுவே இறைவனின் கட்டளை என்ற முடிவை மேற்கொண்டு லொரேட்டா துறவற சபையின் உடைகளை களைந்து நீல கரையிட்ட சாதாரண வெள்ளை பருத்தி புடவையை அணிந்தார். இந்திய குடியுரிமையை பெற்றுக்கொண்டு குடிசை பகுதிகளுக்குள் சென்று சேவை செய்ய தொடங்கினார். ஏழைகள் மட்டுமின்றி ஆதரவற்றோர் மற்றும் பசியால் வாடுவோர், முதியோர் என திக்கு தெரியாத காற்றில் தவித்த ஏராளமான பேரை அவரது சேவை மூலம் மீண்டு வர செய்தார். அவரது செயல்கள் இந்தியாவின் உயர் அதிகாரிகள் கவனத்தை ஈர்த்து பாராட்டுதல்களை பெற்று தந்தன. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அன்னை தெரசா ஒன்றும் பணக்காரி அல்ல. அவரது டைரியில் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். மக்களுக்காக சேவை தொடங்கிய முதல் வருடம் துன்பங்கள் நிறைந்தது என்றும், வருமானம் இல்லாத காரணத்தால் உணவுக்காகவும் ஏனைய பொருட்களுக்காகவும் பிறரிடம் யாசிக்க வேண்டியது இருந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் தனது விடாமுயற்சியாலும் மன தைரியத்தாலும் 1950ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பிறர் அன்பின் பணியாளர் என்ற சபையை மறைமாவட்ட அளவில் தொடங்குவதற்கு கத்தோலிக்க திருச்சபை அனுமதி அளித்தது. அன்னை தெரசா தொடங்கிய இந்த சபையின் நோக்கம் உண்ண உணவற்றவர்கள், உடுத்த உடையற்றவர்கள், வீடற்றவர்கள், ஊனமானவர்கள், குருடர்கள், தொழுநோயாளிகள் போன்றவர்களையும், தங்களை சமூகத்திற்கு தேவையில்லை என ஒதுக்கி வைத்தவர்களையும், அன்பு செய்யப்படாதவர்களையும், கவனிக்கப்படாதவர்களையும், இந்த சமூகத்தில் வாழ்வதே பெரும் பாவம் என்று அழுது துடிப்பவர்களையும், அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அன்பு பாசத்தால் கவனித்தலேயாகும். இப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கைகளுடன் கொல்கத்தாவில் 13 உறுப்பினர்களை கொண்ட சின்னஞ்சிறிய அமைப்பாக தொடங்கப்பட்ட இந்த சபை இன்று உலகம் முழுவதும் 6000த்திற்கும் மேற்பட்ட அருள் சபையாக நடந்து வருகிறது. 1,00,000த்திற்கும் மேலான அருட் சகோதரிகளால் அநாதை இல்லங்கள், எய்ட்ஸ் நல்வாழ்வு மையங்கள், தொண்டு மையங்கள், அகதிகள், குருடர், ஊனமுற்றோர், முதியோர், மது அடிமைகள், ஏழை எளியோர், வீடற்றோர், வெள்ளத்தினாலும் தொற்று நோயாலும் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களை இந்த சபை கவனித்துக் கொண்டிருக்கிறது.
வயதாகிவிட்டாலே பெற்ற தாய் தந்தையரை கூட விலக்கி வைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் மரண வாயிலில் இருப்பவர்களுக்காக என்று உலகின் முதல் தனி இல்லத்தை ஏற்படுத்தியவர் அன்னை தெரசா. 1952ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் இறப்பின் வாயிலை சந்திப்போருக்கு முதலாக ஒரு இல்லத்தை ஏற்படுத்தினார். ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காத அன்னை தெரசா இந்த இல்லத்தை ஏற்படுத்தியது புகழ்பெற்ற ஒரு இந்து கோவிலில் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு அதிகாரிகளுடன் ஒத்துழைப்புடன் காலிக்கட் என்ற பெயரில் இத்தகைய சாகும் தருவாயில் இருக்கும் முதியோருக்கான இல்லம் உருவானது. இந்த இல்லத்தில் சேரும் முதியவர்களுக்கான சிறப்பான மருத்துவ சேவைகள் செய்யப்பட்டு குணமடைந்தவர்கள் ஏராளம். இது மட்டுமல்ல, மரணம் அடைந்தவர்கள் அவர்களது சொந்த சமய சடங்குகளுடன் அடக்கமும் செய்யப்பட்டது. தொழு நோயாளிகளை கண்டால் காத தூரம் ஓடிவிடும் இந்த மனித உலகத்தில் அவர்களுக்காக அமைதியின் நகரம் என்ற பெயரில் ஒரு இல்லத்தை ஏற்படுத்தியவர் அன்னை தெரசா. இந்த அன்பின் பணியாளர் சபை கொல்கத்தா முழுவதும் பல தொழுநோய் கூர்நோக்கும் மருந்தகங்களை தோற்றுவித்து அவற்றின் மூலம் மருந்து பொருட்கள், காயங்களை கட்டும் துணிகள், உணவுகளையும் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் அனாதை இல்லங்கள் தொடங்கப்பட்டது. இந்தியாவுக்கு வெளியே 1995ஆம் ஆண்டில் வெனிசுலா நாட்டில் 5 அருட்சகோதரிகளை கொண்டு இது போன்ற இல்லங்களை தொடங்கினார் அன்னை தெரசா. இதன் பின்னர் அன்னை தெரசாவின் சேவைகள் ரோம், தான்சானியா, ஆஸ்திரியா என பல நாடுகளிலும் தொடங்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டிற்கு பிறகு அன்னை தெரசாவின் அமைப்பு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த எண்ணற்ற நாடுகளில் கருணை இல்லங்கள் நிறுவப்பட்டன. இது மட்டுமல்லாமல் செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து உலகின் பல பகுதிகளில் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கான உதவிகளையும் செய்தார் அன்னை தெரசா. பசித்தவர்களுக்கு வயறார சோறு போட்டு மனம் மகிழ்ந்த அன்னை தெரசா 1996ஆம் ஆண்டுக்கு முன்பாக உலகின் 100 நாடுகளில் 517 தொண்டு நிறுவனங்களை அமைத்து சாதனை படைத்தார். அன்னை தெரசாவின் அன்பின் பணியாளர் சபை மட்டும் உலகம் முழுவதும் 450 நாடுகளில் ஆயிரக்கணக்கான மையங்களாக வளர்ந்தது. இவை அனைத்தும் அன்னை தெரசாவின் பால் நம்பிக்கை கொண்ட நன்கொடையாளர்கள் மூலம் நடைபெற்றது. 1983ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரை ரோமில் சந்தித்த போது அன்னை தெரசாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. 1989இல் 2வது முறையாக ஏற்பட்ட மாரடைப்புக்கு பிறகு அவருக்கு செயற்கை இருதயம் பொருத்தப்பட்டது. இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து இருதய கோளாறால் அவதிப்பட்டு வந்தார். தக்க பணி செய்ய முடியாததால் பிறர் அன்பின் பணியாளர் சபையின் தலைமை பொறுப்பிலிருந்து விலக முன்வந்தார். ஆனால் இந்த அமைப்பின் அருள் சகோதரிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ரகசிய தேர்தல் மூலம் அன்னை தெரசாவையே அப்பணியில் தொடர்ந்து இருக்க செய்தனர். 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அன்னை தெரசா தவறுதலாக கீழே விழுந்து அவரது காலை எலும்பு முறிந்தது. இதனைத் தொடர்ந்து மலேரியா நோயாலும் இருதய கோளாறாலும் அவதிப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி அவர் மிஷனரி தலைமை பொறுப்பிலிருந்து விலகினார். உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக நேசித்த அன்னை தெரசா 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார். அன்னை தெரசா மறைவதற்கு முன்பாக ஜவஹர்லால் நேரு விருது, பாரத் ரத்னா விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை பெற்றவர். 1985ஆம் ஆண்டு அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் நடந்த விழாவில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரெனால்ட் ரேகன் அன்னை தெரசாவுக்கு விடுதலைக்கான அதிபரின் பதக்கத்தை வழங்கியிருக்கிறார். இதுபோன்று உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் அன்னை தெரசாவுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளன. உச்சகட்டமாக உலக அமைதிக்கான நோபல் பரிசு 1979ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது. ஏழ்மை மற்றும் துயரத்தை வீழ்த்தும் போராட்டத்தில் பங்கேற்றதற்காக இந்த விருது வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த விருது மீது விருப்பம் கொள்ளாத அன்னை தெரசா இந்த விருது மூலம் கிடைத்த $1,92,000 பணத்தை இந்தியாவில் இருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். நோபல் பரிசை அவர் புறக்கணிப்பதற்கான காரணத்தையும் அவர் சொன்னார். இத்தகைய விருதுகள் உலகத்தில் ஏழைகளுக்கு உதவ வழிகோலும் பட்சத்தில் மட்டுமே முக்கியமானதாக கருதப்படும் என்றார் அவர்.
அன்னை தெரசாவிடம் ஒரு முறை முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. உலக சமாதானத்தை மேம்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அன்னை தெரசா சொன்ன பதில், வீட்டிற்கு போய் உங்கள் குடும்பத்தை அன்பு செய்யுங்கள் என்றார். அன்னை தெரசா தனது நோபல் பரிசு நன்றி உரையில் ஒரு முக்கிய கருத்தை தெரிவித்தார். தெருவில் பசித்திருக்கும் மனிதன் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஒரு தட்டு சாதமோ ஒரு ரொட்டி துண்டோ கொடுத்து நான் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். அவனது பசியை நான் தீர்த்து விட்டேன் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த மனிதன் யாருக்கும் தேவையற்றவனாக, அன்பு செய்யப்படாதவனாக, மனம் கலங்கியவனாக, இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது அவனது நிலைதான் என்னை அதிகம் பாதிக்கிறது. அதை நான் மிக கடினமாக உணர்கிறேன் என்றார். அன்னை தெரசா வாழ்ந்த போதும் மறைந்த போதும் உலகின் புகழ்பெற்ற தனி நபராக ஐநா சபை அறிவித்தது. 1999 ஆண்டு அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் 20ஆம் நூற்றாண்டின் அதிகமாக புகழப்பட்ட பெண்மணி அன்னை தெரசா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சமாதான தூதுவர் என வர்ணிக்கப்படும் அன்னை தெரசாவுக்கு கடந்த 2016ஆம் ஆண்டில் வாத்திகான் சார்பில் புனிதர் பட்டம் வழங்கிய போதும் அவர் அணிந்திருந்த நீல நிறம் ஓரமுடைய வெள்ளை சேலையை இந்திய அரசு அறிவுசார் சொத்துரிமையாக அறிவித்திருக்கிறது. அன்னை தெரசா மரணமடைந்த பிறகு அவரது இறுதி சடங்குக்கு முன்னதாக ஒரு வார காலம் கொல்கத்தாவின் புனித தோமையார் ஆலயத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவரது சேவைக்கு மரியாதை அளிக்கும் வகையில் இந்திய அரசு மரியாதையுடன் கூடிய இறுதி சடங்கு செய்யப்பட்டது. அன்னை தெரசா இன்னும் உலகை விட்டு மறையவில்லை. பிறரிடம் அன்பு காட்டும் ஒவ்வொரு மனிதன் இதயத்திலும் அன்னை தெரசா இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். பணம் மட்டுமே வாழ்க்கையின் இலக்கு என்று ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் அன்பை தொலைத்துவிட்டு அமைதி நிம்மதி இல்லாமல் கோபத்துடன் குடும்பம் நடத்தி வருகிறார்கள். இந்த நல்ல நாளில் அன்னை தெரசாவின் தத்துவமான வீட்டுக்கு போய் குடும்பத்தாருடன் அன்பு செய்வோம். அக்கம் பக்கத்து ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த அன்பு செய்வோம். ஜெம் தொலைக்காட்சியின் நல்வாழ்த்துக்கள்.